நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவதாக. இந்த புதிய ஆண்டில் அந்த பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். 2025 இங்கே 4ஆம் தேதி நாட்களில் அங்கவரத்தில் நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். பாப்பா பேர் சுரேஷ் பத்மாவதி. ஓகே, கர்த்தர் இந்த நாளில இந்த முதல் வருஷத்துல இந்த வருஷத்தின் முதல் கூட்டம், அல்லேலூயா, இந்த இடத்துல முதல் கூட்டம். நேற்று வேலைக்காம நம்ம கண்டிப்பாக பட்டணங்கள்ல முதல் கூட்டம், 2ஆம் தேதி அங்கே கூட்டம், இங்கே 4ஆம் தேதி இங்கே கூட்டம், 3ஆம் தேதி வேற இடத்துல கூட்டம். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துகிறார். இந்த நாளிலே குடும்பத்தில் நம்மளை கர்த்தர் கொண்டு வந்து நம்மளை துதிக்கும்படியான ஒரு கிருபையை கொடுத்து இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, வாசிமா அந்த வசனத்தை சங்கீதம் 65:1-2. தேவனே, உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். என்ன பொருத்தனை? ஆண்டவர், இந்த வருஷத்துல நிறைய ஜெபிக்க போறேன், நிறைய நான் பைபிளை நிறைய படிக்க போறேன். ஒரு நாளைக்கு ஆண்டவர் ஒரு 5 அதிகாரம் இல்ல 10 அதிகாரம் நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பொருத்தனை பண்ணணும். ஆண்டவருக்காக என்ன வேலை செய்யணும்? ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணணும். ஏதாவது ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஆண்டவருக்கு இது பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வா, எனக்கு பிரயோஜனம் என்ன? ஐயா, நானே இதை ஆசீர்வதிக்கிறேன், அதை ஆசீர்வதிக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாம். ஆசீர்வதிக்கிறார். ஆனா நம்ம பொருத்தனை ஆண்டவருக்கு செலுத்தப்படணும். அல்லேலூயா. பொருத்தனை ஆண்டவருக்கு பிடிக்கும். அதனால பொருத்தனை பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிறார். சரி, வாசிமா. சீயோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை நமக்கு செலுத்தப்படும். அப்படி துதிக்கிற இடத்துல தேவன் காத்திருக்கிறார். தேவன் காத்திருக்கிற மட்டும் நம்ம வருவதில்லை. நம்ம என்ன பண்றோம்? லேட்டா வருவோம். ஏசு வந்து முன்ன காத்திருக்கிறார். யார் நம்ம என்ன வந்தீங்க? வீட்டுல விட்டு நீங்க யார் நம்ம என்ன வந்தீங்க? ஆயா வந்தாங்க. வெரி குட். அதுவே ஒரு கலந்து தட்டுங்க. ஆயா முன்ன கூட்டத்துக்கு தான் வந்தீங்களா? ஓகே, வெரி குட். அப்புறம் அந்த அம்மா கேட்கறவங்க தானே அங்கிருந்து வந்தாங்க. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆண்டவர் சொல்றார் துதியானது. அதுக்கு முன்னே யார் வராங்களோ, யார் முந்திக்கிறாங்களோ அதை பெற்றுக்கொள்கிறாங்க. அதனால காத்து இருக்கணுமா? காத்திருந்தாலும் ஆண்டவருடைய அபிஷேகம். அல்லேலூயா. காத்திருக்காம ஆண்டவரே ஆத்திரமா நான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். எப்போ ஒரு நேரத்தில் போகலாம். மறுபடியும் என்ன பண்ணணும்? ஆண்டவர் துதிக்கணும். சரி, கீழே வாசிக்குமா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. நம்ம சரீரத்தில் இருக்கிறவங்க, ஆனா உயிரோட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணணுமா? ஆண்டவரத்தில் வரணும் அப்படின்றார். ஆண்டவர் மாம்சத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆண்டவரே துதிக்கணும் அப்படின்றார். யார் துதிக்கிறாங்க, துதிக்கல, ஆண்டவரத்தில் வரணும் அப்படின்றார். நீ வராத இருந்தா எப்படி துதிக்க முடியும்? வந்தாதான் துதிக்க முடியும். அப்போ அதுதான் அந்த சீயோன்ல காத்து இருக்கிறார் ஆண்டவர். அதனால நீ வந்து அவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வாசிமா. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதலை நிவர்த்தி ஆக்குகிறீர். அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், தேவரீர் எங்களுடைய மீறுதலை நிவர்த்தி ஆக்குகிறீர். மீறுதல் மிஞ்சி போனது. அக்கிரம விஷயம் ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படின்றார். அக்கிரமம் மிஞ்சி போனது. ஐயா, அக்கிரமம் பெருசா? ஆண்டவரே துதி பெருசாமா? துதி பெருசு. ஆனா துதிக்காதே இருந்தா அக்கிரமம் என்ன பண்ணுவாங்க? துதிக்க மாட்டாங்க. அதனால ஆண்டு சொல்றாரு, ஐயா துதி பெருசு, அவரை துதிங்க. துதிக்க துதிக்க கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். சோத்திரத்தினால் கிருபை பெருகும். அப்போ துதிக்கிறதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு, துதிக்கிறதுனால பெரிய அற்புதம் உண்டு. அதனால நம்ம துதிக்கிறோம். அதனால அக்கிரம விஷயம் ரொம்ப மிஞ்சி போயிடுச்சு. அதனால அதை கம்பேர் பண்ண முடியுமா? யார் பண்ண முடியும்? அக்கிரமத்தின் விஷயத்தை ஆண்டவர் மன்னித்து அதை தேவரீர் எங்களுக்கு ரட்சிக்கிறீர் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். வாசிமா. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி
நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். எத்தனை அக்கிரமம் இருக்குது, எத்தனை எதிர்ப்பு இருக்குது, எத்தனை ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்குது. ஆனாலும் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து அன்று சொல்லி சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து ரட்சித்து சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பாக்கியவானா வச்சிருக்கிறார், பாக்கியவதிகளா வச்சிருக்கிறார். ஏன் வச்சிருக்கிறார்? அவனை ரட்சித்தார், உன்னை ஆண்டவர் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்தார், உன் நோயெல்லாம் விடுதாக்கினார், அவர் உன்னை சேர்த்துக் கொண்டார். அல்லேலூயா. அதனாலதான் நீ பாக்கியவானா இருக்கிறார். சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. நீ துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவாதிகள். அல்லேலூயா. நான் சொல்லி வாசிமா. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். என்னமா சொல்றாரு? உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டில். ஏமா இது என்னமா? இது வீடு. என்ன சொல்ற? ஒரு வீடு. நம்ம துதிக்கிற ஒரு ஆலயம். அல்லேலூயா. நம்ம துதிக்கிறதுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. இது தேவனுடைய ஆலயமா இருக்கட்டும். அல்லேலூயா. அதான் தேவனுடைய துதிக்கிற இடம். அது வீடா இருந்தாலும் அது தேவனுடைய ஆலயமா இருக்குது. தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்குது. ஆனா அது மாதிரில நம்ம இருதயமே தேவனுடைய ஆலயம் சொன்னார். ஆனா இருதயத்துல இருக்கிறார். அது அநேகம் நம்ம கூடி ஜெபிக்கிறதுனால ஒரு ஆலயத்தில் நாம் கூடிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இந்த கூடி ஜெபிக்கிறதுனால பல நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே வாசிமா. பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர், தூரமான சமுத்திரத்தில் உள்ளவர் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியத்தை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருள் நீர். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை அல்லேலூயா. நீதி உள்ள உத்தரவை நமக்கு அருளினார். நான் சொல்லுகிறார், ஐயா நீர் ஆண்டவர் யார் நம்புறாங்களா? தூரத்துல சமுத்திரத்துல வேலை செய்வங்க, மீனவங்க. அப்படின்னு சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க? ரொம்ப ஆபத்துல போறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஏன்? அந்த ஐயா உயிரோட திரும்பி வருமோ வரமாட்டோமோ அந்த ஒரு நம்பிக்கை. அதனால ஆண்டவரை துதிக்கிறாங்க. அவங்க நம்பும் நம்பிக்கையை உள்ள தேவனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம எவ்வளவு நம்புறோம்? நம்ம நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு சொன்னார். அவங்கள விட அதிகமா நம்புறோமா குறைவா நம்புறோமா? அந்த குறைவா தான் நம்புறோம். அல்லேலூயா. அதிகமா நம்புறோமா? மீனவர் அவனு சொன்னாரு, அதிகமா தூரத்தில் இருக்கிறவங்கள நம்ம அதிகமா நம்புறோமா? நம்பல. அல்லேலூயா. அவங்க தான் நம்பிக்கை உள்ளவங்க, அவங்க தான் நம்புறாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் போஷிக்கிறார். அது ஆபத்துல போறாங்க, காப்பாத்துறார். அதே நேரத்துல மீன் பிடிக்கிறாங்க. அநேக சாப்பாடு அவர் குடும்பத்துக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவங்களையும் போஷிக்கிறார், நம்மளையும் போஷிக்கிறார். அல்லேலூயா. அன்று சொன்ன ஆபத்திலே இருக்கிறவங்களையும் கர்த்தர் பாதுகாக்கிறார், சுமக்கிறவங்களையும் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அங்கே வாசிக்குமா. வல்லமை இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளுடைய இரைச்சலையும் ஜனங்களின் அமிலையும் அமைத்து போடுகிறார். அல்லேலூயா. ஜனங்களுடைய அமிலையா, ஜனங்களுடைய போராட்டம், ஜனங்களுடைய எதிர்ப்பு எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் அலையே அடைக்கப்படுகிறவர். மனுஷனுடைய அலையை அழிக்க மாட்டாரா? மனுஷனுடைய எல்லா கோபத்தையும் சாபத்தையும் அவரால் முடியும் தூக்கி போட முடியும். அல்லேலூயா. அவருடைய எல்லா அலைச்சல்களையும் அவர் அறிந்து இருக்கிறார். அவருடைய எல்லா கோபத்தையும் அலைச்சல்களையும் எரிச்சல்களையும் எல்லாத்தையும் அடைக்கப்பட அவரால் முடியும். அல்லேலூயா. யாரால் முடியுமா? நம்ம ஆண்டவரால முடியும். அதெல்லாம் அடைக்கப்பட முடியும். ஆனால் அவர் விட்டு கொடுத்து இருக்கிறார். அவசியமா கடையாந்திரங்களில் குடியிருக்கிறவர்களுக்கும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் களி கூற பண்ணுகிறார். அல்லேலூயா. என்னமா பண்றாராம்? காலையில இருந்த உடனே நம்ம களி கூற பண்ணுகிறார். நைட் எல்லாம் வேலை செய்து அவர் வீட்டுல வந்து தங்கி அவர் நித்திரை செய்யும்போது எல்லாம் தூங்கி ஆண்டவர் களி கூற பண்ணுகிறார். காலையில இருந்து ஆண்டவர் சந்தோஷமா தன் வேலை செய்கிறோம். அந்த வலி அப்படியே இருக்குதா? நேற்று செஞ்ச டயர்டு அப்படியே காலையில் இருக்குதா? இல்ல. ஏன்? காலையில களி கூற பண்ணுகிறார், நல்ல இலைப்பார வைக்கிறார். ஆண்டவர் நல்ல தூக்கத்தை கொடுக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். காலையும் மாலை
நாளையும் அவரை களிக்கூற பண்ணுகிறார். அல்லேலூயா. அவரை துதிக்கிறவங்க இன்னும் களிக்கூற பண்ணுகிறார், இன்னும் சந்தோஷமா வைப்பாங்க. ஆண்டவரே யாரை துதிக்கிறாங்களோ அவங்க களிக்கூற பண்ணுகிறார். காலையும் மாலையும் அவங்க களி கூர்ந்தே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் சந்தோஷமா இருப்பாங்க? அவருடைய இருதயத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். அதனால களி கூறுகிறாங்க, தேவனை துதிக்கிறாங்க. வாசிங்கம்மா. தேவரீர் விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அது மிகவும் செழிப்பாக்குகிறார். என்ன பண்றாரா? பயிரை மிகவும் செழிப்பாக்குகிறார். தேவன் நதி பூமியை விசாரிக்கிறார். பூமிக்கு தண்ணி வேணும். பூமிக்கு என்னத்துக்கு வேணும்? பூமியில தண்ணி இருந்தா யாருக்கு லாபம்? யாருக்குமா லாபம்? நமக்கு தான். தண்ணி இருந்தால் தான் தம் குடிக்கிற தண்ணி வேணும். பூமியில தண்ணி இருந்து மழை பெய்ஞ்சதான் அது ஃபில்டர் பண்ணி நம்மளுக்குள்ள தண்ணி கொடுக்குறாரு. அல்லேலூயா. எவ்வளோ அழுக்கு இருக்குது, அழுக்கு இருந்தாலும் அது பூமிக்குள்ள இறங்கும் போது அது ஃபில்டர் பண்ணி சுத்தமா நமக்கு தண்ணியை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு நல்ல சுத்தமான தண்ணியை அது ஃபில்டர் பண்ணி பூமியில மழை ஓய்ந்த போது அந்த தண்ணீர் அப்படியே பூமி குடித்து அது அடியிலிருந்து தண்ணி சுத்தமா ஃபில்டர் பண்ணி நம்ம ஃபில்டர் வச்சிருக்கிறோம். ஃபில்டர் தண்ணி வச்சிருக்கோம் தானே? ஏன் ஃபில்டர் தண்ணி? அந்த தண்ணியில ஏதாவது கிருமி இருக்கும், அழுக்கு இருக்கும். அதனால ஃபில்டர் பண்ணி நம்ம தண்ணி குடிக்க கொடுக்குது. அதே போலதான் பூமிக்குள்ள இருக்கிற அந்த தண்ணீரை ஆண்டவர் என்ன பண்றான்? சுத்தம் பண்ணி பூமியில தண்ணி மழையை கொடுத்தா, தண்ணியை கொடுத்தார். அதனால பயிர்கள் விளையுது. அதே நேரத்தில் மனுஷருக்கு தண்ணீர், அநேக மிருகங்களுக்கு தண்ணீர் ஆண்டு கொடுக்கிறார். அதனால தண்ணீர்னால ஆண்டு திருப்பி ஆக்குகிறார். அந்த பயிரை ஆண்டவர் வளர வைக்கிறார். அது தானியத்தை விளை வைக்கிறார். தானியம் யாருக்காக? நமக்காக. அல்லேலூயா. வாசிங்கம்மா. இப்படி அதை திருத்தி தானியத்தை என்ன பண்றாரா? விளைவிக்கிறார். ஐயா, தானியத்தை கொடுக்கிறார். தண்ணீர் இருந்தாதான் தானியம், தண்ணீர் இருந்தாதான் வேலை, தண்ணீர் இருந்தாதான் பயிர், தண்ணீர் இருந்தாதான் நம்மளும் பொழிக்க முடியும். அல்லேலூயா. தண்ணீர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வாரம் தண்ணி வரலன்னு என்ன பண்றோம்? துணியை துவைக்க முடியல, மூஞ்ச கழுவ முடியல, தண்ணி இல்ல, அழுக்கு தண்ணியில மூஞ்ச கழுவுறதுக்கு, வாயில தண்ணி ஊத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. தண்ணி வரலன்னா அப்படி இருப்பாங்க. தண்ணி வரலன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ தண்ணி ஆண்டவர் கொடுக்கிறார். தண்ணீர் எப்படி ஆண்டவர் எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு ஜனத்துக்கு தண்ணீர், எவ்வளவு பயிரை விட அதிகமாய் ஜனங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. அல்லேலூயா. காவாய்கள் எவ்வளவு தண்ணி ஓடி இருக்குதுமா? எவ்வளவு தண்ணி ஓடுது, எவ்வளவு தண்ணி அந்த உள்ள அவங்க வாழ்க்கை தேவைப்படுது. அந்த தண்ணி எல்லாம் எவ்வளவு தண்ணி வெளியே போகுது, எவ்வளவு தண்ணி வருதோ அதை விட தண்ணி வெளியே அதிகமா வெளியே போயிடுங்க. எவ்வளவு தண்ணி, ஒவ்வொரு பாத்ரூமுக்கு எவ்வளவு தண்ணி போகுது. பார்த்தோம்னா கணக்கே இல்லை. சரி, சிட்டியில பார்க்கும்போது இந்த தண்ணி பயிர் வேத்தத்தை விட அதிகமான தண்ணீர் வேஸ்ட் ஆகிடுது எங்க வீட்டுகளுக்கு. அல்லேலூயா. ஜனங்க தண்ணி இல்லைன்னா முடியாது, தண்ணி இல்லைன்னா சுத்தம் பண்ண முடியாது. அதனால தண்ணீர் தேவை. அதுக்கு தேவனுடைய அந்த மழையை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த மழையை கொடுக்கும் போது தண்ணீர் நிறைந்து நதிகள் பாய்ந்து நிறைஞ்சு வழிகுது. அதனால பயிர் என்ன பண்ணலாம்? பயிர் நிலத்தாரி வளையுது. வாசமா அதன் வரப்புகள் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. என்ன பண்றாராம்? பயிரை மழை கொடுத்தா அந்த பயிருக்கு நல்ல தண்ணீர் கலந்து அந்த பயிர் அந்த வறுப்பு மேல என்ன பண்ணுதான்? விளைந்து நிற்குது, சாய்ந்து நிற்குது. நல்ல பயிர் ஆண்டவர் கொடுக்கிறார். அது யாருக்காக? நமக்காக. அல்லேலூயா. இந்த பயிரை நமக்காக கொடுக்கிறார். ஓகே, வாசிமா. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அல்லேலூயா. இன்னும் பொழிதான் நெய்யாய். நம்முடைய வருஷத்தை கர்த்தர் நெய்யாய் பொழிய வைக்கிறார். இந்த வருஷத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். வருஷத்தை நன்மையால் முடிச்சு விடுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் வருஷத்தை உங்களுடைய நன்மையினால் முடிசூட்டுவேன். அந்த வருஷத்துல ஆண்டவர் நெய்யாய் பொழியும். ஆண்டவர் சொல்றார், நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும் அப்படின்னு சொல்றார். சரி, ஓகே. உபாகமத்துக்கு வந்துருங்க. 8ஆம் அதிகாரம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து போய் படிமா. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து
சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதைக்கிற எல்லா கட்டளைகளின்படி செய்ய சாதமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு உன்னுடைய கட்டளைகளை நீர் கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து இதயத்தில் உள்ளதை நீர் அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தில் என்ன சொல்றதுன்னா, என் கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று சோதிக்கும்படி கர்த்தர் உனத்துல ஒரு கஷ்டத்தை வருகிறார். ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்ற, நீ கஷ்டம் வரும்போது ஆண்டவனுக்கு கஷ்டம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்துல நீ என்ன பண்ற, அதை மறந்துடுற. என்னத்த கட்டளையை மறந்துடுற, அவனு ஜபத்தை மறந்துடுற, வேதத்தை படிக்கிறத மறந்துடுற. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, 40 வருஷமும் உன்னை நடத்தினார். எத்தனை வருஷமா நடத்தினார்மா? 40 வருஷமா நடத்தினார். உன் பெற்றோர்களை நடத்தினார், உன்னுடைய பிள்ளைகளை நடத்தினார், உன்னுடைய தாத்தாவை நடத்தினார், நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். ஐயா இயேசுவை சொன்னாரு, ஐயா 40 வருஷமாய் உன்னுடைய தாத்தாங்களை நடத்தினேன், ஐயா உன்னுடைய பெற்றோரை நடத்தினேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஐயா மோசேயை கொண்டு 40 வருஷமாய் வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தினார். 40 வருஷமா நடத்தினாரு. அது எப்படி நடத்தினார் யோசித்து பார்த்தோமா? இல்ல. ஐயா 40 வருஷமாய் கர்த்தர் எல்லா சாப்பாடை கொடுக்கிறார். எப்பாவது பட்டி வச்சாரமா சாப்பாடு எப்பாவது சாப்பிடாது இருந்துக்கிறோமா? எப்பா எது நிறுத்தினாலும் சாப்பாட்டை நிறுத்த மாட்டோம். நிறுத்தணுமா? சாப்பாட்டை நிறுத்தவே மாட்டோம். ஒரு உபவாசம் எடுத்து தான் நம்ம அதை நிறுத்துவோம். இல்லாட்டி கண்டிப்பா சாப்பிட்டா 3 வேளை சாப்பிடுவோம். அப்படின்னு சொல்றாருப்பா, அப்படிப்பட்ட சாப்பாடு கொடுத்தவர் ஆண்டவர். அல்லேலூயா. சாப்பாடு ஒரு நாள் பட்டினி வைக்காம கர்த்தர் இந்த 40 வருஷமாய் வனாந்தரத்துல கர்த்தர் நடத்தினாரு. அதை நீ அவர் மறக்கிறியா? இல்ல அவரை ஞாபகப்படுத்திதான் இருக்கிறியா? அவருக்கு நீ நேரத்தை கொடுக்கிறியா? அவரை தேடுறியா? உன்னுடைய தாத்தாவை நடத்தினார், உங்க அப்பாவை நடத்தினார், இப்ப உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நடத்தினார் தானம்மா, பெற்றோரை நடத்தினார். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அது நம்மளுக்கு தெரியல. தாத்தாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அப்படி பிள்ளைகளை நடத்த எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இப்போ பெற்றோர் பாருங்க நம்மள நடத்த எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்படிதானம்மா? அப்படி ஆசைப்படுறாங்க. அப்படியே நான் இயேசுவை என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். யார் சொல்லுவாங்க? இயேசு சொல்ற என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அன்னைக்கு 40 வருஷமாய் வனாந்தரத்துல சாப்பாடு கொடுத்தார். வனாந்தரத்துல அவர் சொன்னார், சாப்பாடு கொடுத்து அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அவனுக்கு ஏசியை கொடுத்து நல்ல காலையிலும் மாலையிலும் அவளுக்கு அணி கூர்ந்து நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்தாங்க. அந்த ஆண்டவரை தேடினாங்களோ தேடலையோ, ஆனா என் பிள்ளைங்க இஸ்ரவேல் ஜனங்க அப்படின்னு சொல்லி பத்திரமாய் நடத்தினார். வாசிங்கம்மா. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா. உன்னை அறியாதிருந்த சாப்பாடு என்ன சாப்பாடு தெரியல. எல்லாம் கிறிஸ்துமஸ்க்கு பிரியாணி தானேம்மா? பிரியாணி தானே சிஸ்டர்? பிரியாணியா? பிரியாணி சாப்பிட்டீங்களா? ஏன்னா தோணும் சரி, ஓகே. நல்ல சாப்பாடு கொடுத்தாரு. என்ன கிறிஸ்துமஸ்க்கு நல்ல பிரியாணி சாப்பிட்டோம் அப்படிதானே? அப்போ இயேசுவன் சொன்னார், நல்ல தேவனுடைய மன்னாவை கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். புது வருஷத்துல நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். அல்லேலூயா. நல்ல பிரியாணி தான். எல்லாம் 2 பண்டிகை பிரியாணி. அந்த நல்ல பிரியாணி சாப்பிட்டு ஆண்டு நல்ல மையப்படுத்துறோம். அல்லேலூயா. ஆண்டு கொடுத்தது நல்ல ஆண்டு ஒரு அந்த பாங்கு தேர்வு ஓடுகிற தேசத்துல கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. சரி வாசிங்க. 40 வருஷமும் உண்மையில் இருந்த வஸ்திரம் பழைதாமல் போகாமல் உன் கால் வீங்கல. என்ன சொல்றாரு? உன் துணி அழுக்காகல. எத்தனை வருஷமாக அழுக்காகலுமா? 40 வருஷம். ஒரு வாரம் போட்டுங்க அந்த துணி எப்படி ஆகுது பாருங்க. இப்ப போட்டுங்க, நான் இது போட்டுக்க 2 நாள் ஆகுது. இந்த துணியை போட்டா நான் கைட்டு போட அப்படின்றாங்க. ஏன்?
ரொம்ப அழுக்காகுது, வெள்ளை துணி துறை யார் துவைக்க முடியும் அப்படின்றாங்க. கைட்டு போட்டு ரொம்ப அழுக்காய் போகுது அப்படின்னா 2 நாளைக்கு. அப்போ ஒரு 40 வருஷமா அந்த துணி அழுக்காகல, அது அழுக்காகல, அது வளருது, சட்டம் வளருது, ஆளும் வளர்றாங்க. மாத்தத்துக்கு துணி இருக்காது. எத்தனை துணி இருக்கும்? 40 வருஷத்துக்கு ஒரு 5 துணியை கூட வச்சுக்க, 5 துணி செல்வமா? அதுவும் வளருது, அந்த துணி வளருது. டெய்லர் இல்ல, ஆளு அங்க டாக்டர் இல்ல, ஹாஸ்பிட்டல் இல்ல, எங்க அங்க மனாந்தத்துல ஒண்ணுமே இல்ல. அவங்க போஷிக்கிறாரு மன்னாவை. சாப்பாடு என்ன சாப்பாடுப்பா? சிக்கனா? இல்ல, சிக்கன் என்னது நம்ம செய்யணும், ஆனா நம்ம கண் பார்க்கல. அல்லேலூயா. அங்க சிக்கனும் பார்க்கல, அரிசியும் பார்க்கல, என்ன சாப்பாடுன்னு தெரியல. ஆனா பரலோகத்திலிருந்து மன்னாவை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அன்னைக்கு நேரத்துக்கு தகுந்த நேரத்துக்கு சாப்பாடு, புல் சாப்பாடு. எப்பா நல்லா சாப்பிடு, எப்பா சிக்கன் வேணுமா? அந்த காளை வருது, காளை வந்து என்னது பறவை என்னது போனாராண்டு ஆண்டவரே கறி இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கறி ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாம் மனைவி ஆண்டு 2 கேஜி 3 கேஜி எவ்வளவு வேணுமா சாப்பிடுப்பா. ஆனா நாளைக்காக வச்சிடாத, நாளைக்காக நீ இருக்கிறவர்களே சாப்பிடு, திருப்தியா சாப்பிடு. நாளைக்குன்னு மண் வச்சுக்க, அது கெட்டுடும். அதனாலதான் அனுசரம் நைட்டு தாங்குறதுல அனுசராரு அப்படிப்பட்ட ஒரு சிக்கன் ஆண்டு கொடுத்தாரு. அவரு நம்ம மறக்கிறதுக்கு இவ்வளவு சீக்கிரமா நீ மறக்கிறதுக்கு நீ எப்படி பாக்குற? எப்ப நல்ல உனக்கு சாப்பாடு கொடுத்தேன், நல்ல துணி கொடுத்தேன், நல்ல கறி சோறு கொடுத்தேன், இவ்வளவு சீக்கிரத்துக்கு மறக்கிறதுக்கு நீ யாரு? நீ சாப்பிட்ட ஊட்டம் மறந்ததையா? ஆண்டு ஊட்டமா இருக்கிறியா? தேவனமா இருக்கிறியா? அல்லேலூயா. சாப்பிட்ட ஆண்டவரே சொன்னார், உப்பிட்டுன உள்ளத்துல நினைப்பான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், இப்பா நான் உன்னை போஷித்தேன், உன் பெற்றோரை போஷித்தேன், இப்படி நடத்தி வந்தேன், இது கொஞ்சம் யோசித்து பாரு அப்படின்னு சொல்றாரு. வாசிங்கம்மா. ஒருவன் ஒரு புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. உன் இருதயத்தில் என்ன பண்ணுமா? அறிந்து கொள். நீ ஆண்டவரை நேசிக்கிறப்பா, உன்னை நேசிக்கிறனால சிட்சிக்கிறார். நேசிக்கிற யாரை நேசிக்கிறாங்களோ ஆண்டவர் அவளை கண்டிப்பா நேசிக்கிறவங்க மேல தேவனுடைய சொல்ல நேசிக்கிற மேல ரொம்ப பாசம் இருக்கும். அப்போ கண்டிப்பா அவங்களுக்கு தான் கஷ்டம் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப நஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப நேசிக்கிறார் என்பது அர்த்தம். அல்லேலூயா. ரொம்ப நேசிக்கிறார் என்பது அர்த்தம். நம்ம சொல்றாரு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அர்த்தம். ரொம்ப கஷ்டமா இருக்குது, சிக்ஷிக்கிறாரா? சரி பண்ணுறார். உன்னை சரி பண்ணுவதற்காக கர்த்தர் இப்படி பண்ணுகிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்கு தான் எல்லாம் ஆயத்தமாகிறார். எல்லாம் ஆயத்தமாக எல்லாத்தையும் அவர் கொடுத்து உன்னை ஆசீர்வாதமா மேன்மையாக வைப்பார். அதனால தான் சொல்றாரு, எல்லாம் சிட்சிக்கிறார், ஐயா அவனை கண்டிக்கிறார், கண்டிக்கிறவனை அவர் தண்டிக்கிறார், தண்டித்தவனை கர்த்தர் சரிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சரி பண்ணி அவர் ஒரு பொன்னாக, ஒரு முத்தாக, ஒரு மந்திரமாக, ஒரு நல்ல மனுஷனாக கர்த்தர் விலக பண்ணுகிறார். அல்லேலூயா. வாசிமா. ஆகையால் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து, ஆகையால் தேவனுடைய வழிகளில் கர்த்தருடைய வழியில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வாய் கடவாய். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். அல்லேலூயா. அவருடைய கற்பனையை நீ கைக்கொள். சரி, 17ஆம் வசனம். அதிலே 17ஆம் வசனம் 17 18. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. என்னமா சொல்லுது இந்த வசனம்? என்னமா சொல்லுது? இந்த ஐஸ்வர்யத்தை நீ சம்பாதிச்சிட்ட, பணத்தை சம்பாதிச்சிட்ட. எப்படி சம்பாதிச்ச? நீ கஷ்டப்பட்ட அப்படின்னு பெருமை பாராட்டாத. அல்லேலூயா. நான் கொடுக்கல, நான் உனக்கு பலன் இல்லைன்னா நீ எப்படி சம்பாதிச்சிப்ப? நான் உனக்கு பலன் கொடுத்தேன், நான் உனக்கு அந்த சம்பாதிக்க வேலை கொடுத்தேன், உனக்கு படிப்பை கொடுத்தேன், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், அதுல உயர்த்தினேன், அது நஷ்டம் இல்லாம செய்த. எப்படி செஞ்சேன்? அது உன் கை பலமா? நீ சொல்லுவேன், என் கை பலம், நான் கஷ்டப்பட்டேன். சில சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுறேன், நான் ஒண்டி தான் கஷ்டப்படுறேன். வீட்டுல நீங்க 4 பேர் வீட்டுல துண்டுறீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் கஷ்டப்படுறேன், ஒண்டி தான் கஷ்டப்படுறேன், நீங்க எல்லாரும் சாப்பிடுறீங்க. கர்த்தர் நடத்துவார்ப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்துருவாரு, நடத்த மாட்டாரா? நடத்துவார். ஏன் நடத்துவார்? சொல்றாரு, ஐயா நீ ஒண்டி ஆடும் வேலை
பலன் கொடுத்து இருக்கிறார். அதுக்காக உழைக்கணும். வேலை இல்லை, இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, வேலை இல்லை. ஆனா அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு எந்த வேலையை அவங்க செய்வாங்க. அதனால நான் ஒண்டி தான் சம்பாதிக்கிறேன், நான் ஒண்டி தான் சம்பாதிச்சு நான் தான் ஒண்டியை தான் சாப்பிடணும், நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன பிடிக்கும்? இப்ப ஏசப்ப கொடுத்தது பாயில நீ ஒண்டியே சாப்பிடறதுக்கு இல்ல, 4 பேர் சாப்பிடணும், நீ ஒண்டி தான் சம்பாதிக்கணும், 4 பேர் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சம்பாதிக்காது இருக்கக்கூடாது, சம்பாதிக்கணும் தான். ஆனா பெருமை பாராட்டாத. அல்லேலூயா. வேலை நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஐஸ்வர்யம், எனக்கு பணம், நிறைய சம்பளம், நல்ல வீடு, நல்ல ஆசீர்வாதம், நீ பெருமை பாராட்ட உனக்கு இடம் இல்லை. நீ சம்பாதிக்கல, கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கலன்னா நீ சம்பாதிக்க முடியாது. கர்த்தர் கொடுக்கலன்னா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. கர்த்தர் கொடுக்கலன்னா ஒரு வீட்டை கட்ட முடியாது. கர்த்தர் கொடுக்கலன்னா உனக்கு சாப்பாடு சம்பாதிக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாம் உனக்கு தலைவலி வந்தா கொஞ்ச நேரம் தலைவலி இருந்தா என்ன பண்ணல, படுத்துருவேன். வேலை செய்ய முடியுமா? முடியாது. கை வலிந்தா நீ கை வலிந்து வேலை செய்ய முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்தத நீ என்ன பண்ற? ஏன் பலன், நான் சம்பாதிச்சது, நான் படிப்பு, நானே சம்பாதிச்சேன் சொல்லாது. அல்லேலூயா. பெருமை பாராட்டாது. கர்த்தருடைய கிருபை அவர் கொடுத்தது. அல்லேலூயா. அவர் கொடுத்தது. அதனால நீ நான் சம்பாதிச்சேன்னு சொல்லாத. வாசிமா. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்த நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் சொல்றார், பலனை தந்தார்ப்பா. ஐயா நீ அப்படியே இல்ல, ஐஸ்வர்யத்தை தருவேன். ஹல்லேலூயா. அதை சம்பாதிக்க பலன் தருவேன். உன்னை ஆசீர்வதிக்க பலன் தருவேன். உன்னை வழி நடத்த உனக்கு பலன் தருவேன். உன் குடும்பத்தை நடத்த பலன் தருவேன். உன் பிள்ளைகளை நடத்த பலன் தருவேன். இல்லாததை இருக்கிறது கொடுக்கிறவர் தான் நம் தேவன். ஹல்லேலூயா. மனுஷன் அப்படியே இல்லப்பா, உன்னை நடத்துவேன். உன்னை நடத்துற கர்த்தர் நான் உனக்கு பலன் தருகிறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலன் தருகிறேன். ஆனால் கர்த்தர் இதை நடத்துவார். கர்த்தர் இதை நடத்துவார். கர்த்தர் சொன்னார்ப்பா, அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் சரியான பலனை தருகிறேன். நான் உனக்கு பலன் தந்து உன்னை நடத்துவேன். நீ பயப்படாத. நான் நேசிக்கிறேன் என்பதில்லை, இதுல நீ தெரிந்து கொள். அல்லேலூயா. இவ்வளவு சீக்கிரமாய் கர்த்தரை மறக்கறியா? இல்ல உனக்குள்ள பெருமை இருக்குதா? அது சொன்னா பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாய்மூலவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. தாய்மூலவனுக்கு கிருபை அளிக்கிறார். நமக்குள்ள பெருமை வேணாம். ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த குடும்பம், ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்க, ஆண்டவர் கொடுத்த மனைவி, கணவன், குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாய் ஆண்டவரே நீ மாற்றுங்க. ஆண்டவரே நீங்க நடத்துங்க. ஆண்டவரே இதுவரை நடத்துனீங்க. ஆண்டவரே இந்த வருஷத்துல நீங்க நடத்துங்க. இந்த புதிய வருஷத்துல ஆரம்பத்துல இருந்து புதிய ஆண்டவரை முடிய மாட்டோம். எங்க ஆண்டவர் போஷிங்க, எங்களை நடத்துங்க. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எங்களுக்கு பலன் தாங்க, ஞானத்தை கொடுங்க, கிருபைகளை கொடுங்க. ஆண்டவரே நீங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. உன்னை நடத்த வல்லவரா இருக்கிறார். உன்னை அழைத்த ஒரு உண்மையுள்ளவர், உன்னை தெரிந்து கொண்டவர். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல கொண்டு போய் விட்டார். ஆனால் சொன்னார், ஐயா பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல கர்த்தர் கொண்டு போய் விட்டார். இந்த நல்ல தேசத்தை கர்த்தர் நம்ம கொடுத்து இருக்கிறார். இந்த நல்ல தேசம் அது பாருங்க, 8வது வருஷம் 8வது வருஷம் 8ல ஒரு இந்த நல்ல தேசத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார் அப்படின்னு சொல்றாரு தானே, இல்லையா? சரி, ஓகே, அதுதான் இருக்கு. சரி, ஓகே. அப்புறம் ஏசையா கொஞ்சம் வைத்துங்க. ஏசையா 43, ஏசையா 43ல 4வது வருஷம் 5வது வருஷம். ஏசையா 43 4வது வருஷம் 5வது வருஷம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அல்லேலூயா. என்னமா ஜனங்களை கொடுக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு ஈடாக, எதுக்கு ஈடாக?
எதுக்கு ஈடா கொடுக்கிறதாம்? என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. இயேசுவா நம்மை சிநேகித்தார், இயேசுவா நம்மை சிநேகிக்கிறார். ஆகையால் நீ கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகிக்கிறேன். அதற்காக உனக்கு நான் மனுஷரை தருகிறேன். மனுஷரை தரேன்றார். மனுஷன் என்ன தெரியுமா? மனுஷரை தரேன்னு சொல்றார். மனுஷன் என்ன பண்ண முடியும்? மனுஷன் எதுக்கு? ஐயா உனக்கு உதவி செய்ய, உனக்கு சப்போர்ட் பண்ண, உன் குடும்பம், நீயே, உன் கணவர், உன் பிள்ளைங்க, உன் குடும்பம். மனுஷர் இவங்க கொஞ்சம் ஜனம் தான் மனுஷர். அப்புறம் ஜனங்க அப்படின்றார். என்ன பண்றது பாருமா? 5 பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கில் இருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். என்ன சொல்லுது? 4 நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக என்ன பண்றான்? ஜனங்களை கொடுக்கும். ஜனங்க என்னத்துக்குமா? மனுஷர் என்னத்துக்கு? ஜனங்க என்னத்துக்கு? நம்ம சொல்லுங்க. எல்லா மனுஷர் தானே, ஜனங்களும் மனுஷர் தான், மனுஷரும் ஜனங்கள் தான். அப்போ மனுஷர்ன்றாரு. இங்க முன்ன என்ன பண்றாரு? மனுஷர் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நான் உனக்கு ஜனங்களை தரேன் அப்படின்றாரு. உனக்கு ஈடாக ஜனங்களை தரேன். ஜனங்க என்னத்துக்குமா? ஜனங்க வந்து எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ சர்ச்சைக்கு போகணும். சர்ச்சில் ஐயரு, செக்ரட்டரி, ட்ரெஷரர் அவங்க இருக்கிறாங்க. அவர் கமிட்டி போடுறாங்க. கமிட்டி போட்டு ஒரு மீட்டிங் எப்படி வைக்கலாம், சர்ச்சை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி, எப்படி எப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கமிட்டியில் தீர்மானம் பண்ணுறாங்க. அவங்க இப்போ நிறைய ஜாமான் வைப்பாங்களா? அதில் குறிக்கப்பட்டவங்க தான் தானே வைப்பாங்க. கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க, நிறைய பேர் இருக்க மாட்டாங்க தானே. இவங்க கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, இல்லை எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க ஒரு கமிட்டி, அவங்க ஒரு மனுஷர், அவங்க ஒரு தலைவருங்க. அவங்க தலைவர் என்ன பண்ணுவாங்க? தீர்மானம் பண்ணுவாங்க. தீர்மானம் பண்ணி அவங்க தான் நடத்துவாங்க. அப்போதான் ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்போதான் ஜனங்களுக்கு எல்லாம் தெரிவிப்பாங்க, அப்பதான் கூட்டம் நடக்கும், அப்பதான் பெரிய ஜனம் வருவாங்க. பெரிய ஜனம் வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஓகே, இந்த மீட்டிங் நடத்துறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்களா? இந்த கூட்டத்தை நடத்தி நீங்க ரொம்ப எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, நல்ல கூட்டத்தை கொடுத்து ஒழுங்குகரமா நடத்துனீங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஜனமும் வாழ்த்துவாங்க. எல்லா ஜனமும் வருவாங்க. பெரிய கூட்டத்தை வைக்கிறாங்க. ஒரு மீட்டிங் வைக்கிறோம். ஒரு மீட்டிங் வைக்கும் போது ஒரு மாலை நேரத்தில் ஒரு கூட்டத்தை வைக்கிறோம். அப்ப என்ன பண்ணுவாங்க? கூட்டத்துக்கு வரணும்னா நோட்டீஸ் போடணும். நோட்டீஸ் போட்டு ஸ்பீக்கர் போடணும். ஸ்பீக்கர் வந்தா அது பெரிய ஸ்பீக்கர் வந்தா என்ன பண்ணுவாங்க? எல்லா ஜனமும் வருவாங்க. அப்படின்னா இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு யாரு? முன்ன ஒரு 4-5 பேர் ஊழியக்காரங்க தீர்மானம் பண்ணி இந்த ஊழியத்தை இப்படி நடத்துல அந்த கூட்டத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்குவாங்க. இவங்க தான் மனுஷன். யாருமே மனுஷன்? கொஞ்சம் ஜனமா வைக்கிறாங்க தானே, இவங்க தான் மனுஷன். அப்ப ரொம்ப ஜனம் வரவங்க தான் ஜனத்தை உனக்கு ஈடாக உனக்கு தருவேன். இந்த ஜனத்துல நீயும் ஒரு ஆள், சர்ச்சில் நீயும் ஒரு ஆள், நீயும் ஒரு நம்பர், நீ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைல நீ ஒரு நம்பர். அல்லேலூயா. இத்தனை ஜனங்கள் உனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உனக்காக கொடுப்பாங்க, உனக்காக தாங்குவாங்க, ஜெபத்துல தாங்குவாங்க, உதவி செய்வாங்க. சர்ச்சில் சொன்னா ஐயா அந்த குடும்பத்துக்காக ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? உதவி பண்ணுவாங்க. பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த ஜனத்தை உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஜனத்தை நான் உனக்கு தரேன். இந்த ஜனம் அப்படின்னு சொல்றாரு. ஈடாக நான் சரிக்கே வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா. கிழக்கிலிருந்து வர பண்ணி மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். உன் ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்ப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டி சேர்ப்பேன். அன்று கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டி சேர்த்து ஒரு எல்லாரும் கர்த்தரை துதிப்பாங்க அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய பிள்ளைகளை நான் கூட்டி சேர்ப்பேன். கிழக்கிலிருந்து கூட்டி சேர்க்கிறார், அப்புறம் மேற்கிலிருந்து கூட்டி சேர்க்கிறார், அப்புறம் 4 பக்கத்துல இந்த ஜனங்கள் என்ன பண்ணாரா? கூட்டி சேர்க்கிறார். உன் சந்ததிய இப்படி ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நம்ம சொல்றது சந்ததிய இப்படி ஆசீர்வதிப்பேன். அதனால
உன் சந்ததி ஆசீர்வதிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவோம், எல்லா கோள் கொட்டி சேர்ப்பேன். முன்ன சந்ததி ஆசீர்வதிக்கிறார், உன் சந்ததியை வர பண்ணுவார். அப்புறம் வர பண்ணிட்டு என்ன பண்றாராம், எல்லா ஜனங்களும் கூட்டி சேர்ப்பார். என்னத்தினால? சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல எல்லாரும் கூட்டி சேர்ப்பேன். எல்லாரும் வந்து குடும்பத்துல, இந்த குடும்பத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை நன்றி சொல்லுவாங்க. அல்லேலூயா. இவங்க கூட்டி சேர்ப்பாங்க, கூட்டி சேர்ப்பாங்க. கிழக்கு மேற்கு வடக்குல இருந்து எல்லாரும் கூட்டு ஐயா ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்தார், எங்க சந்ததியை வர பண்ணினார், சந்ததியை கொடுத்தார், வழியை கொடுத்தார். ஆகையால் நம்ம கர்த்தரை துதிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தால் ஏற்பாடு பண்ணுவாங்க. அல்லேலூயா. அவங்க அல்லேலூயா. இந்த வார்த்தை தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறும், அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. இந்த குடும்பத்துல பிள்ளைகளாக இருக்கிற கர்த்தர் ஒரு காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நிறைவேற்றி தீர்வார். கர்த்தருடைய வசனம் அது வெறுமையா திரும்பாது. சரி வாசிக்கலாம். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரனையும் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து என் குமார்த்திகளையும் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் ஐயா கொண்டு வாப்பா, இங்க கொண்டு வா. தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க. அவங்கெல்லாம் ஜெபிப்பாங்க. அதனால தேவன் தரிக்கப்பட்ட என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகளை நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொண்டு வருவாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. சரி, அதுல 18வது வசனம் 19வது வசனம் இது முடிஞ்சிச்சமா? ஒரு வசனம், இன்னொரு வசனம் அதுக்கு 14 கண்களில் இருந்தும் குருடனாய் இருக்கிற ஜனத்தையும் காதில் இருந்தும் செவிடனாய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. என்னமா சொல்றாரு? கண்கள் இருந்தும் குருடனா இருக்கிற அவங்களை கொண்டு வாப்பா. ஆனா பார்க்க முடியல, தேவனை பார்க்க முடியல, தேவனை துதிக்க முடியல. நல்ல புத்தி இருக்குது, நல்ல கண்கள் தெரியுது, பைபிள் படிக்க முடியும், நல்ல படிப்பு இருக்குது. ஆனாலும் அவளை கொண்டு வா. அவங்க இங்க உணர்த்தப்படட்டும், இங்க ஆண்டவர் தொடரட்டும். ஆண்டு வந்து அவனுக்குள்ள ஒரு ஜெபாவை ஊற்றட்டும், ஒரு மனம் திரும்பட்டும், தேவன் அறிகிற அறிவு அவனுக்குள்ள வரட்டும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வாசிமா சகல ஜாதிகளையும் ஏகமாய் சேர்த்துக்கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் அல்லேலூயா. இப்ப முன்ன நடக்க போகிற காரியத்தை யார் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பிள்ளைங்க. அதுதான் கூட்டி சேர்த்து தேவனை துதிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாய் வருகிற காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுவார். நடக்க போகிற காரியத்தை குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசுவார். அது முன்ன அறிவிக்கிறவன் யார்? ஐயா, முன்ன அறிவிக்கிறவன் தான் தீர்க்கதரிசிகள், தேவனுடைய பிள்ளைகள். முன்ன அறிவிக்கணும். முன்ன நடக்க போகிற காரியத்தை, முன்னால் நடக்க போகிற காரியத்தை அவங்க எப்படி அறிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருடைய பிள்ளைங்க அறிவிப்பார்கள், முன்ன அறிவிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. சரி, இன்னொரு வாசமா 17, 18, 19 குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஒரு திரி எப்படி அணைஞ்சு போது, விளக்கு எப்படி அழிதோ அதை போல அதை அமிர்கிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி எங்க ஆரம்பம் பண்றாரு. என்ன சொன்னாரு? ஐயா, விளக்கு எப்படி அமைஞ்சு போகுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணா டக்குன்னு ஆஃப் ஆகும், ஆனால் அப்படியே ஆன் பண்ணா ஆன் ஆகும். ஆனா அதே அமைக்கிறது போல எல்லாத்தையும் அமைஞ்சிடுமா. அவங்க பண்ணுகிறவர் சொல்லுகிறதாவது, அவர் தான் கர்த்தர். ஐயா சொல்லுகிறதாவது அவசியமா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்,
இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அதனால் நான் தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்துக்கு தண்ணீர்களையும் வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை மகிமைப்படுத்தும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த நாளிலே இந்த வருஷத்துல என்னமா சொல்றாரு? ஐயா, முந்தினவைகளை சிந்திக்காத, நடந்து போனதை சிந்திக்காத, நடந்து போன காரியங்களை யோசிக்காத, இனி புதிய காரியத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. புதிய காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றார். இனி புதிய காரியத்தை இந்த வருஷத்துல கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் அது ஆரம்பமாகிறது. இந்த புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்து தருவேன். அல்லேலூயா. புதிய காரியத்தை செய்வேன். அது இன்றைக்கே தோன்றும், இப்போதே அது தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதே என்ன காரியம் தோன்றும்? புதிய காரியம். புதிய காரியத்துல இந்த வருஷத்துல புதிய அற்புதங்கள், புதிய காரியங்கள், புதிய விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணலாம்? நிறைவேற்றி தருவேன் சொல்றார். கர்த்தர் இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் பயன்படுத்துவோமா? ஆமாம். நாளில் நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த வருஷத்துல நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன். அது இன்றைக்கே தோன்றும், இன்றைக்கே நடக்கும். அதனால அதை குறித்து நடந்ததை குறித்து யோசிக்காத, நஷ்டமானதை குறித்து கவலைப்படாத, தோல்வியானதை குறித்து கவலைப்படாத. இன்னைக்கு நான் புதிய காரியத்தை செய்வேன். அது இப்போதே தோன்றும், இன்றைக்கே தோன்றும். இந்த 4ஆம் தேதியை கர்த்தர் இந்த காரியத்துல கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்ய இந்த வருஷத்துல செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். அது இன்றைக்கே செய்வார். இப்போது ஆரம்பமாகும். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். இப்போது அண்ணன் ஜெபம் பண்ணுவார். அப்புறம் ஜெபம் நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு நான் முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை துதிக்கிறோம், அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே குடும்பத்தார் வைத்திருக்கிறது பிரேஸ்கூட உபவாச கூட்டத்தை ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே ஒரு பாதத்தில் அமர்ந்து பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே வாஞ்சையோடும் ஏக்கத்தோடும் தாகத்தோடும் ஆண்டவரே என்னென்ன பிரச்சனையோடு முன்பாக வைத்து இந்த உபவாச கூட்டத்தை நடத்துகிறார்களோ அந்த குறைவெல்லாம் நிறைவேற்றி குடும்பத்தாரை மகிழ்ப்பணி தகப்படி எந்தவித குறை இருந்தாலும் இந்த புதிய ஆண்டு ஆண்டவரே இந்த குறைகளை நிறைவேற்ற அவர்களை எல்லா காலத்தையும் மகிழ்ப்பணி மேன்மைப்படுத்துமாப்பா. அந்த குடும்பத்தின் தலைவர் சகோதரர் வேறு ஆசீர்வதியும், சகோதரர் நீராக ஆசீர்வதியும், பிள்ளைகள் ஆசீர்வதியும் உங்களது கிருபையால் ஆண்டவர் நல்ல சுக பலத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தார். ஆண்டவரே கொடுத்து ஒவ்வொருக்கும் உச்சந்த உள்ளம் கால்வரை, கை வலி, கால் வலி, முட்டி வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, முதுவலி எந்த விதமான சூழல் இருந்தாலும் என் ஆண்டோட கிருபையால் ஆண்டவரே சுக பலத்தோடு நல்ல ஆரோக்கிய சுக பலத்தோடு அவர் உற்சாகப்பட்டு பலப்பட்டு மேன்மைப்பட்டாப்பா. ஆண்டவரை நீ கொடுக்கிற பலன் உன்னத பலன் ஆண்டவரை பலனை கொடுத்து ஆண்டவரை எந்த ஒரு காத்திரையும் ஆண்டவர்களை எல்லா காரியங்களும் நன்றாக சுத்தமாக செயல்படும்படி உதவி செய்யப்பா. எந்த ஒரு காற்று சோர்ந்து போய் காத்துக்கொள்ளும்ப்பா. இப்போதும் எப்போதும் எந்த ஒரு காட்சி தொடங்கும் போது ஆண்டவரை முன்படி செயல்படும்போது அந்த காரியங்கள் எல்லா காரியம் வெற்றி சிறப்பை பற்றி மேன்மைப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதங்களை குடும்பத்தில் வையுமாப்பா. இப்போது கூட தொழிற்சாண்டு இந்த உபாசங்கள் வந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், அக்காமார்கள் அதன் ஆசீர்வதியும் என்னென்ன பிரச்சனையோடோ என்னென்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றார்களோ அந்த காரியங்கள் அத்தனை அவர்களுக்கு வாய்க்க பண்ணி செழிக்கப்படும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நடுத்துவ பலத்தை கொடுத்து அதை உற்சாகப்படி பலப்படுத்தும் அப்பா. அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிறதா எல்லாவற்றையும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி மகிழ பண்ணும் ஆண்டவரை. இந்த புதிய ஆண்டு ஆண்டவரை நீ கொடுத்த இந்த அறிஞர் வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. பாஸ்டர் அவர்கள் ஆசீர்வதியும் ஆண்டவர் கிருபையால் நல்ல சுக பலத்தை கொடுத்து இன்னும் அது ஊழியர்கள் படுகை பெருக வேண்டும் ஆண்டவர். ஒவ்வொரு இடத்தில் அவருடைய ஊழியர்கள் படுகை பெருச வேண்டும். அநேக ஆத்துமாக்கள் கலந்து கொள்ள உதவி செய்யும் அப்பா. அதுபோல எந்த சூழ்நிலும் அவரை ஊழியத்தில் உற்சாகத்தை பெறப்பட்டு மேன்மைப்படுத்தி ஊழியத்தில் பிரவாசிக்க செய்யும்படி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறாங்க. ஆமென். ஜெபத்தை கேட்ட கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் முடிக்கலாம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இந்த நல்ல ஆண்டவரே மத்தியான நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 4ஆம் தேதிக்காக ஸ்தோத்திரம். முதல் மாதத்துக்காக ஆண்டவர் 2025ஆம் தேதி ஆண்டவர் 5வது வருஷத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே குடும்பத்தோடு கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த முதல் ஆண்டவரே வாரத்துல சனிக்கிழமை ஆண்டவரே குடும்பத்தில் மாசமாய் இந்த குடும்பத்தில் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பிரசனம் முழு குடும்பத்தையும் ஆண்டவரே ஆளுகைக்குள்ளே கொண்டு வாங்கப்பா. நீ செய்வோருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாளாக கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வயதானவருக்காக ஜெபிக்கிறோம். பாலி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக, பெரியோர்களுக்காக, ஆண்டவர் வயதானவர்களுக்காக ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இன்னும் வேலையிலேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறேன். ஆண்டவரே அதுக்காக ஜெபிக்கிறேன். படித்தோம் ஆண்டவர் வேலையிலேன்னு சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வேலை வாய்ப்பை கொடுங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்தை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் திருமணத்தை முடித்துத்தார். குழந்தையிலேன்னு சொல்லி காத்திருக்கிறேன். இந்த குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன். பத்மஸ்ரீக்காக, சுரேஷுக்காக ஜெபிக்கிறேன். இந்த தம்பதியை கர்த்தர் ஆசீர்வதித்து ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருஷத்தில் ஆண்டவரே புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவரே, இந்த வாக்கு இன்னைக்கு நிறைவேறட்டப்பா. இயேசுவின் நாமத்தினால வாக்குத்தத்தம் நிறைவேறட்டப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்றைக்கே தோன்றும். ஆண்டவரே நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ஹalleluya. Thank you Lord Jesus. Hallelujah. Balakara shakara bakaba. O riba kaba. O shakaliva. O riba la da la da la. O riba ba ba ba. ஆவியாருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உங்க குடும்பத்தை ஒப்புடுகிறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஒரு அற்புதத்தை காணட்டும் ஆண்டவரே. ஒரு அதிசயங்களை காணப்படவே என்று சொன்னீங்க. அதிசயங்களை காணட்டப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பயன்படுத்துங்க. சாட்சியாக நிறுத்தும் சார். நீங்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் தேவையான சந்தியும் அவர் கொடுத்த வேலையை ஆசிரியம், சகோதரி ஆசிரியம், வேலையை உயர்த்துங்கப்பா. உயர்ந்த ஸ்தானத்தில் வைங்க. ஆண்டவரே அப்படியே செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு நன்மை குறையாதபடி கர்த்தர் செய்யும். ஒவ்வொருவரையும் வியாதிலிருந்து விடுதலாக்குங்கப்பா. என்ன வியாதியோடு வந்திருக்கிறாங்க இப்போது ஒரு விடுதலை தாரு சார். ஆண்டவரே குமார் விடுதலாக்கினார். மெய்யா விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலாக்குங்கள் சொன்னீரேன். வார்த்தையின்படி கர்த்தர் செய்து என் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து நாமப்பட்டோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமார் மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 எல்லாரும்